எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இந்த சேனலுக்கு ஆள் புதுசாக இருக்குதுன்னு சில பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. பழைய ஆள் தான், என்ன சில பேர்த்துக்கு தெரியாது. இனிமேல் அடிக்கடி சந்திப்போம், அடிக்கடி நான் வருவேன். என்ன விஷயம்னா, இந்த கோவன் அப்படின்ட்டு ஒரு கம்யூனிஸ்ட் கோமாளி ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பாப்புல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சிவப்பு துணியை, சிவப்பு சட்டையை மாட்டிக்கிட்டு நெத்தியில் ஒரு சிவப்பு கரிச்சிப்பு கட்டிக்கிட்டா புரட்சியாளர் சேகுவாரான்னு நினைப்போம். அந்த ஆளுக்கு செயல்படுவாப்புல சில நேரங்களில். அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அர்ஜென்டினா சேகுவாரா போலவும், திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா சேப்பாக்கம் சேகுவாரா போலவும் செயல்படுவாப்புல. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது தள்ளாடுது தமிழகம், ஊற்றி கொடுத்த உத்தமிக்கு போயஸ் கார்டனில் உல்லாசம் அப்படின்லாம் பாடிட்டு இருப்பாப்புல, தெருவு பூரா கத்திட்டு கிடப்பாப்புல. இப்போ திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இப்போ தமிழகம் தள்ளாடவே இல்லையா? இப்போ ஊற்றி கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் யாரு? இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செயல் வீரர் கூட்டம்னு நடத்தினாங்க இந்த கள்ளக்குறிச்சி ரிஷி வந்தியத்தில். அங்கே வந்த திமுக உடன்பிறப்புக்கெல்லாம் கறிவிருந்தோட சேர்த்து மது விருந்தும் பரிமாறப்பட்டது, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அப்போ அதை ஊற்றி கொடுத்தது யாரு? இப்போ பாட மாட்டாரா இவரு? தள்ளாடுது தமிழகம், ஊற்றி கொடுத்த உத்தமருக்கு கோபாலபுரத்தில் உல்லாசம் அப்படின்ட்டுலாம் இப்போ பாட மாட்டார். இந்த ஆளை பற்றி சுருக்கமாக ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, துளியும் மரியாதை கொடுப்பதற்கு தகுதியற்ற ஒரு நபர்னு வச்சுங்களேன். சரி, இந்த ஆளை போட்டு இப்போ விஜய் ரசிகர்கள், அதாவது தாவேகா தொண்டர்கள் போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்கிறாங்க, வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆள் பேசின ஒரு வார்த்தை அல்லது இந்த ஆள் பேசின ஒரு விஷயம். அது என்னன்னு நீங்கள் பாருங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? தம்பி, நான் ஒன்று சொல்கிறேன். உன் வீட்டில் உன் மனைவிக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தான் உன்னை விட்டு அந்த புள்ள ஓடுச்சு. முதல்ல அதை புரிஞ்சிக்க. நீ பெண்களுக்கு பாதுகாப்பு பற்றி பேசாத. நீ உன்னுடைய அந்த பொண்ணு அதோட ஃப்ரெண்டியோட கல்யாணத்துக்கு கோவாவுக்கு நீ தனி விமானத்தில் போன. இதெல்லாம் பர்சனல் லைஃப் சொல்றேன், வேற வழியில் சொல்ல வேண்டியிருக்குது. ஏன்னா அந்த பையன் உருட்டு போயிருக்கான். உன்னுடைய ஃப்ரெண்டியோட மேரேஜுக்கு கோவாவுக்கு நீ தனி விமானத்தில் போன. அந்த விமானத்தில் நீ இருந்த, இன்னொரு பொண்ணு இருந்துச்சு. அது யார் தெரியுமா? அதோட உட்பி. இப்படி பேசியிருக்காப்புல அந்த ஆளு. இப்படி பேசினா தாவேகா தோழர்கள் செருப்பாலேயே அடிப்பாங்களா மாட்டாங்களா? அடிச்சிட்டு இருக்கிறாங்க, வாங்கட்டும். என்ன விஷயம்னா, அந்த பேசிட்டு இருக்கிற மேடை என்ன மேடைனா, தாயி தீப்பே தமிழர் இயக்க திராவிட பேரவையாது என்னது அந்த ஒரு நடத்துகிறாங்க. என்ன நடத்துகிறாங்க அப்படின்னா, திராவிட இயக்கத்தின் 100 மாநாடு, 100 காலத்து திராவிடத்தை இப்போ கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அந்த மேடையில் இப்படிப்பட்ட ஒரு பேச்சு அவங்க பேசுகிறாங்க. அப்போ இதுலேருந்தே நமக்கு தெரியுதா, எதையெல்லாம் பேசி 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 இந்த திராவிட இயக்கங்கள் வளர்ந்துச்சு அப்படின்ட்டு? ஆபாசம், அருவருப்பு, அடுத்தவங்களோட பர்சனல் விஷயம், அவதூறு, இதையெல்லாம் பேசி பேசி வளர்ந்த இயக்கங்கள் தான் இந்த திராவிட இயக்கங்கள் அப்படிங்கிறது. அந்த திராவிட இயக்க 100 மாநாட்டு மேடையிலேயே இவங்க பேசுறதை வச்சு காட்டிட்டாங்க மக்களுக்கு, இதாங்க நாங்கள் அப்படின்ட்டு. எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, இதையெல்லாம் சுயமாக சிந்திச்சு பேசக்கூடிய அளவுக்கு கோவன் இந்த மாதிரி பேசக்கூடியவரா அப்படின்னா எனக்கு அந்த சந்தேகம் இருக்குது. ஏன்னா யாரோ ஒருத்தர் வந்து இவருக்கு பயிற்சி வகுப்பெடுத்து இப்படித்தான் நீ பேசணும், இதான் ஸ்கிரிப்ட், நீ பேசு அப்படின்னு சொல்லி கொடுத்து பேசுகிற மாதிரி இருக்குது. எனக்கு யார் மேலே சந்தேகம்னா, ஒன்றும் இல்லை, அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மேடையில் பின்னாடி ஒரு பேனரில் சிரிச்ச மேனிக்கு ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காருல்ல, அவர் தான் பெரிய மனுஷன். சொன்ன உடனே ஆமாம், பெரிய மனுஷன் தான், ஆனால் வயசில் மட்டும் புத்தியில் கிடையாது. சில தாவேக தோழர்கள் கூட நினைக்கலாம், இவர் போய் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, எவ்வளோ ஒரு வயசில் பெரிய மனுஷனாக இருக்காரு, பண்பாக பேசக்கூடியவராக இருக்காருன்ட்டு சில தாவேக தோழர்கள் நினைக்கலாம். உங்களுக்கு அவரை பற்றி தெரியாது. நீங்கள் போயிட்டு தமிழ் தேசியவாதிகிட்டயோ அல்லது நாம் தமிழர் கட்சிக்காரங்கிட்டே கேட்டு பாருங்கள், இவர் எப்படிப்பட்ட ஆளுன்ட்டு இவரோட ஹிஸ்ட்ரியவே புட்டு வைப்பாங்க. அப்படிப்பட்ட நபர் தான் இவர். அதாவது ஆபாசமாக அடுத்தவங்களோட பர்சனல் விஷயத்தை எப்படி பேசணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்து பேச வைக்கக்கூடிய ஆள். சீமானவர்களை விமர்சிக்கும் போது அரசியல் ரீதியாக சீமானை விமர்சிக்காமல் விஜயலட்சுமி விஷயத்தை வச்சு சீமானை விமர்சிங்க அப்படின்ட்டு தன்னுடைய மாணவர்களுக்கு, தன்னிடம் திராவிடத்தை பயின்று கொண்டிருக்கிற அந்த மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்தவர் தான் இந்த சுபை. தானும் பல தடவை பேசியிருக்காரு. மைக்கில் அவர்கிட்ட கேட்குறாங்க, கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, சீமானவர்களை வந்து ஈவேரா விஷயத்துலலாம் கைது பண்ணக்கூடாது, எந்த விஷயத்தில் கைது பண்ணணும், விஜயலட்சுமி விஷயத்தில் கேஸ் போட்டு சீமானை கைது பண்ணணும், அப்போ தான் அப்படின்ட்டு பேசியிருக்காப்புல இந்த சுபவி. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை கொண்ட ஒரு மனுஷன் தான் இந்த சுபவி. தாவேகா தோழர்கள் தெரிஞ்சுக்காங்க. ஒன்றும் இல்லை, இவங்க கிட்டேருந்து பயின்று வெளியே வர்றவங்கலாம் எப்படி என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க, எந்த மாதிரியான விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறாங்கன்ட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். இவர்களுக்கு ஒரு நட்பு வட்டாரம், நட்பு சக்தி ஒன்று இருக்குது, நட்பு இயக்கம். யார் அப்படின்னா, பிராமணர்கள் யாராவது திராவிட இயக்கத்தில் சேரும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவர்களுக்கு திராவிட இயக்கத்துக்குள்ளே உள்ள வர்றதுக்கு அலௌடு கிடையாது. ஆனால் அவர்களுக்கு ஒரு நட்பு இயக்கமாக, ஒரு துணை இயக்கமாக செயல்படலாம் அப்படின்ட்டு இருக்குது. அப்படி இந்த திராவிட இயக்கத்தோட நட்பு இயக்கமாக இருக்கிற என்ன ஒன்று, திராவிட இயக்கத்தில் ஒரு 4 பேர் இருப்பாங்க, நட்பு இயக்கத்தில் ஒரு 2 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். அப்படி அந்த 2 பேரில் ஒருத்தர் யார்? இந்த ஸ்ரீதிவ்யா அப்படின்ட்டு ஒரு நபர், திமுகவை ஆதரித்து பேசக்கூடிய நபர். சமீபத்தில் வந்து அதிமுக தலைவர் எடப்பாடி அவர்களை பற்றி பேசியிருக்காங்க. தேவை ஓட்டி அவர்களுடைய உடல் தேவையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி நிறைவு செய்திருக்கிறார் அப்படிங்கும்போது கேவலமான கட்சிடா. இவன் எப்படி முதலமைச்சரானா, காலில் வந்து முதலமைச்சர் ஆனான்னு பார்த்தா விபச்சாரம் செய்து முதலமைச்சரா இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி.
அதுதான் அங்க தெரிய வந்திருக்கு. கூவத்தூர்ல போய் குமாரம் படிக்கும் போது ஒவ்வொருத்தரும் வந்து இந்த பெண் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையெல்லாம் இவர் வந்து நடிகைகள். இதான் திராவிட பட்டறையிலிருந்து பயின்று வெளியே வரக்கூடிய மாணவர்கள் பேசக்கூடிய அரசியல். இதான் திராவிடம். ஒன்றும் இல்லை, அதிமுக வந்து இவங்க மேல வழக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு கட்சியினுடைய தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் வந்து முன்னாள் முதல்வர் இவ்வளவு இழிவாக பேசுவதற்கான துணிச்சல் எங்கிருந்து வருது அப்படின்னா ஆளுங்கட்சியில் நம்ம ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கிறோம் தைரியத்திலிருந்து இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அதிமுக இது சும்மா விட போறதில்ல, வழக்கு போட்டிருக்காங்க. இவங்களை கோர்ட்டில் ஹியரிங்க்கு கூப்பிட்டுருக்காங்க. இவர்களை ஒருவேளை அதிமுக ஒரு தடவை ஆட்சிக்கு வருது அப்படின்னா என்னென்ன பண்ணுமோ அவங்க அதை பண்ணிக்குவாங்கன்னு வச்சுங்களேன். இன்னும் ஒரு லிஸ்ட்டே வச்சிருக்காங்க, ஒரு பெரிய லிஸ்ட்டு. யார் யார் மேலாம் வழக்கு போடணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் அதை செய்வார்கள். அதனால அவங்கெல்லாம் மாட்டிக்குவாங்க. ஆனால் நம்ம ஐயா சுபவி தப்பிச்சுக்குவார். இவங்களெல்லாம் பின்னாடி இருந்து தூண்டி விட்டு இப்படி பேசு, விஜயை பற்றி இதெல்லாம் பேசு, சீமானா இதெல்லாம் பேசு அப்படின்ட்டு அடுத்தவங்களுக்கு வந்து பேச வச்சு தூண்டி விட்டு அவர் எஸ்கேப் ஆகிக்குவார். இவங்கெல்லாம் மாட்டிப்பாங்க. இதுதான் நடக்க போகுது. ஒன்றும் இல்லை, ஒரு அரசியல் மேடையில் நீங்கள் பேசுகிறீங்க. விஜய் என்பவர் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர், தாவேக அப்படின்ற ஒரு கட்சியின் தலைவர். அப்போது அவரை நீங்கள் விமர்சிக்கிறதா இருந்தால் அரசியல் ரீதியாக நீங்கள் விமர்சிக்கலாம். ஒருவேளை இப்படி தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிருக்காரு, அல்லது சரியாக வந்து ஆர்கனைஸ் பண்ண தெரியலன்ற மாதிரியோ பொதுவாக நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான விமர்சனங்கள் ஏதாவது வச்சா பரவாயில்ல. இந்த பெண்களுக்கும் இந்த அரசியலுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? அவங்க யாரெல்லாம் குற்றம் சொல்கிறாங்களோ இந்த மாதிரி பெண்கள் ஒன்றும் இல்லை, விஜய் வந்து வீட்டில் மனைவிக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பேசுகிறாப்புல. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? தம்பி, நான் ஒன்று சொல்கிறேன். உன் வீட்டில் உன் மனைவிக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தான் உன்னை விட்டு அந்த புள்ள ஓடுச்சு. முதல்ல அதை புரிஞ்சிக்க. அவங்க மனைவி வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? ஒன்றும் இல்லைங்க. பிரான்ஸ் தமிழச்சி அப்படின்ட்டு ஒருத்தங்க சுபவியை பற்றி பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. பாலியல் குற்றச்சாட்டுகள், பல பெண்களை வந்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி அவர்களை சுரண்டுவதாக குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இன்னும் அதை பற்றி மைக்கில் போய் சுபவி கிட்டே கேட்குறாங்க, இப்படி வந்து உங்களை பற்றி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு சுபவி என்ன சொல்கிறாருன்னா, சம்மந்தப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் நேரில் வந்து சொல்லட்டும். இவங்க யார் மூணாவது மனுஷங்க அதை பற்றி பேசுறதுக்கு? பாதிக்கப்பட்டவங்க யாராவது வந்து உங்ககிட்ட கேட்டாங்களா, கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா, இப்படிலாம் வந்து என்னை பற்றி சொன்னாங்களா? அவங்க சொல்லட்டும், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னாப்புல. இப்போ விஜய் அவர்களுடைய மனைவியோ அல்லது மற்ற பெண்கள் யாரை பற்றி சொல்கிறீங்களோ அந்த பெண்களோ வந்து உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா, நாங்கள் வந்து இப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களை வந்து இப்படிலாம் இவர் பண்ணிட்டு இருக்கிறாரு, எங்களுக்கு வீட்டில் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுது அப்படின்ட்டு சங்கீதா அவர்கள் வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே எங்கேயோ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? இல்லாதப்போ எப்படி நீங்கள் இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ஒரு அவதூறு நீங்கள் சொல்லலாம்? த்ரிஷாவை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. நேற்று ஒரு பையன் வந்தான், அமித்ஷா இல்லை வேற எந்த ஷா வந்தாலும் இங்கே நுழைய முடியாதான்னு சொல்றீங்க, நான் த்ரிஷா கூட வந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு பையன் கேட்டான் நேற்று. த்ரிஷாவுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இதெல்லாம் த்ரிஷா அவர்கள் சும்மா விடக்கூடாது, போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணணும். கம்ப்ளைண்ட் பண்ணி இதுக்கெல்லாம் தக்க நடவடிக்கை எடுத்து உரிய தண்டனை அவங்களுக்கு வழங்கப்படணும். இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு, இதை பேசின கோவனாக இருந்தாலும் சரி, அவருக்கு சொல்லி கொடுத்து பேச வச்ச சுபவியாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். திரிசாவை கூட்டிட்டு வர்றது டிராவிடியன் டிஎன்ஏன்னு வச்சாங்களேன், அப்படிதான் பேசுவாங்க. இந்த திராவிடம் குடியிருக்கக்கூடிய இடமே அடுத்தவங்களோட படுக்கறையும் அடுத்தவங்களோட கழிவறையும் தான். அதுதான் திராவிடத்துடைய குடியிருப்பு பகுதி. அங்கே தான் கிடக்கும் அது பொழுதுனைக்கும். ஒன்றும் இல்லை, இந்த திமுக எம்எல்ஏ ஒருத்தர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், இந்த எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்காப்புல, கீழே திமுக உடன்பிறப்புகள்லாம் உட்காந்துருக்குறாங்க. அப்போ கேட்குறாரு, டிவிகேன்னு ஒரு கட்சி இருக்குது, அதில் டீனா என்னது, டி ஃபார் என்ன அப்படின்னு கேட்குறாரு. கீழே இருக்கிற அந்த திமுக உடன்பிறப்புகள்லாம் த்ரிஷா அப்படின்றாங்க. ஆடாடாடா, நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன அரசியல் அறிவுடா, என்ன நாலேஜா அப்படின்ட்டு வியக்கிறாரு, சிலுத்துக்கிறாரு. அடுத்து வீணா என்ன, விஜய், கேனா என்ன, கீர்த்தி, யாரு இந்த உடன்பிறப்புகள் கத்துறாங்க. அந்த ஞானத்தை, அந்த அரசியல் அறிவை பார்த்து இவர் வியக்கிறாரு, குதூகலிக்கிறாரு. விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்காரு, அந்த கட்சியை வழி நடத்திட்டு போறாரு. த்ரிஷா அவர்களுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? இதுல எதுக்கு த்ரிஷாவை கொண்டு உள்ள எனக்கு சம்பந்தமே இல்லாம? ஒன்றும் இல்லை, பதிலுக்கு தாவேக தோழர்கள் உதயநிதி அவர்களை பற்றி இப்படிலாம் இருக்குது, இந்த விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு பேச நல்லா இருக்குமா? இதான் அரசியல் நாகரிகமா? ஆனால் திமுகவுடைய அரசியல் நாகரிகம் இதுதான், அரசியல் தராதரம் இவ்வளோதான். ஆனால் இது வரைக்கும் தாவேகாவினர் வந்து அந்த மாதிரி எதுவும் பேசலை, உதயநிதியை பற்றி இப்படிலாம் இன்னும் பேச ஆரம்பிக்கல. ஆனால் ஆரம்பித்தா இந்த அரசியல் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஒரு நாகரிகமான அரசியலாக இருக்குமா? சரி, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கீர்த்தி சுரேஷ் அவர்கள், அவங்க இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீண்ட காலமாக காதலித்து வந்த தன்னுடைய காதலரை திருமணம் செஞ்சு அவங்க ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே அவங்க போயிட்டாங்க, ஒரு இல்லற வாழ்க்கைக்குள்ளே அவங்க போயிட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள கொண்டு வந்து, திருமணமான ஒரு நபரை கொண்டு வந்து விஜயோட இணைச்சி வச்சு பேசுறது எப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட அரசியல்? இதை வந்து த்ரிஷாவும் சரி,
கீர்த்தி சுரேஷ் அவர்களும் சரி, இதை சும்மா விடக்கூடாது, போய் இவர்கள் மேலே வழக்கு போடணும், வழக்கு போட்டு சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தணும். அப்போ தான் இந்த தற்கூரிங்களுக்கு, அப்போ தான் இந்த அநாகரிக அரசியல் செய்யும் திராவிடர்களுக்கு கொஞ்சமாவது உரைக்காது, ஆனால் குறைஞ்சபட்ச தண்டனையாச்சும் அவங்களுக்கு கிடைக்கும்படி அவர்கள் செய்யணும். ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நம்ம தாவேக தோழர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு இருப்போம். என்ன அப்படின்னா, இந்த திமுக காரங்க பண்ணுற அரசியல், இணையதளத்தில் அவங்க பண்ணுற அந்த கேவலமான அரசியலை பண்ணாதீங்க, பர்சனல் விஷயத்துக்குள்ளே போகாதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். என்னென்னா, ஒரு டைமில் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்களுக்கும் தாவேக தோழர்களுக்கும் இடையே ஒரு வாக்குவாதம், ஒரு மோதல் ஒன்று வருதுன்னு வச்சுங்களேன். அந்த டைமில் இவங்க என்ன பண்ணாங்க, தாவேக தோழர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, விஜயலட்சுமி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை ட்ரெண்ட் பண்ணாங்க, ஹேஷ்டேக்லாம் போட்டு ட்ரெண்டிங்காகவே கொண்டு போனாங்க. அப்போயே படித்து சொன்னோம், வேணாம் இதை பண்ணாதீங்க, ஏன்னா ஏற்கனவே இதை தான் திமுகவும் இந்த சுபவீரபாண்டியன் குரூப்பும் திராவிட குரூப்பும் தான் அந்த வேலையை செஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ அதே குரூப்பு விஜய்க்கு அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்குது. என்னது, மற்ற நடிகைகளோடு தொடர்படுத்தி பேசுவது, இவர் இந்த மாதிரியான பாலியல் விஷயத்துலேருந்து அவர் தவறாக பேசுறது, இது இப்போ தாவேக்காவுக்கு நடந்துட்டு இருக்குது. அதனால தான் இனிமேலாவது தாவேக்கா தோழர்கள் புரியுது, இப்போ தான் அரசியலுக்கு வந்துருக்கீங்க, எல்லாரும் விமர்சிக்கிறாங்க, கண்டபடி இந்த ரோட் ஷோ போகும்போது கூட இவர்கள் பக்குவம் இல்லாமல் நடந்துக்கிட்டாங்க அப்படின்ட்டுலாம் நிறைய விமர்சிக்கிறாங்க. ரைட்டு, இன்னும் நிறைய அரசியலில் பயிற்றுவிக்கப்பட வேண்டியது, பக்குவம் அடைய வேண்டியது நிறைய இருக்குது. அதை நீங்கள் கற்றுப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே சமயத்தில் இந்த ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அடுத்தவங்களோட பர்சனல்குள்ளே போகிறது அப்படிங்கிறது, அது ரொம்ப மோசமான ஒரு அரசியல். நீங்கள் ஒரு அரசியல் தலைவர் உங்களுக்கு பிடிக்குது, நீங்கள் விமர்சிக்கிறீங்க, இல்லை பிடிக்கல நீங்கள் விமர்சிக்கிறீங்க அப்படின்னா அரசியல் ரீதியாக எவ்வளோ வேணால் விமர்சிக்கலாம். ஆனால் அடுத்தவங்களோட பர்சனல்குள்ளே போய் விமர்சிக்கிறதுன்றது இது ஒரு அக்லி டிராவிடியன் கல்ச்சர். அது எந்த கட்சியும் செய்யக்கூடாது. அரசியல் களமே அசிங்கமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ திமுக காரங்க விஜய் அவர்களை மற்ற நடிகைகளோட சேர்த்து வச்சு ஒரு மாதிரி ஆபாசமாக எழுதுறது, இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா, இதே வேலையை தாவேக தோழர்கள் உதயநிதிக்கு மற்ற நடிகைகளை தொடர்பு படுத்தி அல்லது மற்ற ஏதோ ஒரு பெண்களோட தொடர்பு படுத்தி எழுதினாங்கன்னு வச்சாங்களேன், அடுத்து என்ன நடக்கும்? தூக்கி ஜெயிலில் போடுவாங்க. ஜெயிலில் போட்டு தங்களுடைய பழிவாங்கும் நடவடிக்கையை எப்படியெல்லாம் பண்ணுமோ அப்படிலாம் அவங்க பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. ஆனால் இவங்க ஊரில் இருக்கிற எல்லாரையும் பற்றியும் கேவலமாக பேசிகிட்டு இருப்பாங்க. இதுக்காகவே இந்த திமுகன்ற கட்சி அரசியலிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். இந்த எலெக்ஷனோட திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது ஒவ்வொரு கட்சியை சேர்ந்தவர்களுடைய, ஒவ்வொரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுடைய கடமை அப்படிங்கிறது மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அடுத்து அது நடக்கும் என்பதும் நான் நம்புகிறேன். அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றி.